வணக்கம். ரொம்ப சுலபமாக சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துட்டு வேறு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இதையும் வறுத்து எடுத்துடலாம். இது அப்ராக்சிமேட்டாக 10 கிராம் இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வேறு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கிறேன். மிளகும் நல்லா வறுபட்டுச்சு. இதுலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். கொஞ்சம் பெருங்காயத்துண்டையும் இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதுவும் பொரிஞ்சோன்னே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா அதில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பொடியில் இருக்கும்போது சீக்கிரம் பொடி பூச்சி வராது. ரொம்ப நாள் இருந்தால் கூட பொடி வீணாகாமல் இருக்கும். வறுத்த எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்த எல்லா பொருளையும் சேர்த்து பொடியாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த அளவு மேல் சாமானுக்கு 100 கிராம் காரப்பொடி எடுத்துருக்கிறேன். இது வெறும் பச்சை மிளகாத்தூள். 100 கிராம் தனியாக பொடி எடுத்துருக்கேன். இப்போ சாம்பார் பொடியை வறுத்து எடுத்துடலாம். இதிலே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு வெறும் கடாயில் தனியாக பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவில் கொஞ்சன்றதால சீக்கிரம் வறுபட்டுடும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதோடைய காரப்பொடியும் சேர்த்துக்கிறேன். நம்ம மிஷினில் அரைக்கும்போது 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் அரைக்க வேண்டி வரும் மினிமம் லெவலே. அவ்வளோ சாம்பார் பொடி எல்லாருக்கும் தேவைப்படாது. கொஞ்சமாக தேவைப்படுறதுக்காக நம்ம ரெடிமேட் சாம்பார் பொடி வாங்குவோம். அதில் என்ன பொருள் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமான அளவு சுலபமாக ரெடி பண்ணிடலாம். நம்ம பிடிச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே சாம்பார் பொடி ரெடி. நன்றி.